ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஆதரவு தெரிவிச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ப்ரொமோவில் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி ஒரு டிஃப்ரெண்ட்டான கெட்டப்பில் வராரு. நமக்கு என்ன தோணுதுன்னா அந்த கெட்டப் பார்க்கும்போது கெட்டப்லாம் நல்லா தான் இருக்குது. பட் நீங்கள் கேட்குற கேள்வி தான் சரியில்லை. அது மட்டும் இல்லை, நீங்கள் கேட்குற ஆட்களுமே சரியில்லை. எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு கைக்கு வாட்டமாக இருக்கிற பார்வதி, கமருதீன், வினோத் இந்த 3 பேரை மட்டும் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கீங்க. பட் உங்களுக்கு பிடிச்சவங்களா, சேனலுக்கு பிடிச்சவங்களா தெரில. கனி, திவ்யா, அரோரா இந்த 3 பேர் எவ்வளோ தான் பெரிய தப்பு பண்ணாலுமே பெருசாக கண்டுக்க மாட்டீங்க. போகிற போக்கு சும்மா லைட்டாக ஒரு தட்டிட்டு போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஏதாவது சின்ன விஷயம் பண்ணால் கூட அதை பெருசாக பாராட்ட ஆரம்பிச்சிடுறீங்க. நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நடந்தது. நம்ம திவ்யாவுக்கும் வினோத்துக்கும் ஒரு சண்டை வந்தது. திவ்யா சொல்கிறாங்க, வினோத், பார்வதி, கமருதீன் இவங்க 3 பேரும் ஏழ்றன்னு சொல்லிடுவாங்க. இன்ஃபேக்ட் திவ்யாவுமே அவங்கள சொல்லிக்குவாங்க. பட் அவங்கள சொல்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது. இந்த 3 பேரை சொல்கிறதுக்கு அவங்களுக்கு யார் கொடுத்தா உரிமைன்னு தெரில. உடனே நம்ம வினோத் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டு அவங்க மூக்கை பற்றி பேசிடுவார். இன்றைக்கி எபிசோட் நீங்கள் என்ன தெரியுமா கேட்பீங்க? வினோத் ஏன் திவ்யா மூக்கை பற்றி பேசுன்னு தான் கேட்பீங்களே தவிர, ஏன் வினோத் பேசினாரு, வினோத்தை ஏன் இந்த அளவுக்கு ட்ரிகர் பண்ணாங்க திவ்யான்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கவே மாட்டீங்க. ஏன்னா திவ்யா உங்களுக்கு பிடிச்சவங்க. இந்த எபிசோட்ல இருந்தாவது நீங்கள் உங்கள் போக்கை மாற்றிப்பீங்கன்னு நினைக்கிறேன் விஜய் சேதுபதி அவர்களே. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு மக்களே கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.